ගරු රජීවන් ජයචන්ද්‍ර මූර්ති ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 6ක කාලයක් ඔබතුමාට. Honorable Presiding Member, thank you very much for giving me the opportunity to speak on this extraordinary adjournment motion, which has been brought by the Honorable Swanyaram Sridharan regarding the human rights, especially in the northern, eastern and the central provinces. First of all, I wish to state clearly that our government is fully committed to protecting, promoting and upholding the human rights of every citizen in this country, whether Tamil, Sinhala, Muslim, Burgher or Malay. The human rights are not privileges. They are very foundation of the democracy and peace. The Honorable Presiding Member, when we discuss the human rights, we must not reduce the debate only to the past. We must also look at the present and the future, whether our people live with dignity, whether they have access to the justice, whether their children can study in good schools, whether families enjoy equal opportunities in employment and health care. We all know challenges remain in the northern and eastern provinces because of the long decades conflict, and in the central provinces where estate workers have faced historic disadvantages, but our government has not ignored these realities. We have taken concrete steps to overcome from this problem. நான் நினைக்கிறேன் 1986 ஆண்டளவில் தோழர் ரோகண விஜயவீர அவர்கள் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருந்தார். அந்த புத்தகத்திலே தமல ஈழம் அரகலையா விசாத்தும கொமக்த என்ற புத்தகத்திலே இந்த தமிழ் மக்களுக்கு எவ்வாறு பிரச்சனைகள் வழங்கப்பட வேண்டும், தீர்வு வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் காணப்படுகின்ற என்பதை 86 ஆண்டிலே தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் தோழர். அப்படியான வழியிலே வந்த எங்களுடைய இந்த அரசாங்கம் இந்த நாட்டிலே நீண்ட காலமாக புரையோடி போயிருந்த பல நூற்றுக்கணக்கான மனித அவலங்கள் நிகழ்ந்திருக்கின்றன நான் ஏற்றுக்கொள்கின்றோம். கடந்த காலங்களிலே நாங்கள் யுத்த சூழ்நிலைகள், வன்முறையான சூழல்களிலே நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றோம். நான் பிறந்ததிலிருந்து 2009 ஆண்டு வரைக்கும் வன்முறையான காலங்களிலே வாழ்ந்து வந்தேன். குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். நான் என்னுடைய சொந்த இடம் வேலனை, அந்த தீவிலிருந்து யாழ்ப்பாணம் வந்து படிப்பதற்காக கடலிலே பயணம் செய்து வர வேண்டும். அவ்வாறு புதிய வெள்ளை உடுப்புடன் புதிய சப்பாத்துடன் பாடசாலை கனவோடு வந்த பொழுது ஹெலிகாப்டரிலிருந்து வந்து என்னை நோக்கி சுட்டார்கள். அப்பொழுது அந்த தண்ணீரிலே மூழ்கி சப்பாத்து சகதிக்குள்ளே போய் வெள்ளை உடுப்பெல்லாம் சகதியாகிவிட்டது. அந்த நாள் ஞாபகம் எங்களுக்கு இப்பொழுது அந்த அப்படியான சம்பவங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாட்டிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கூட இந்த தேசிய மக்கள் சக்தியிலே இணைந்து இந்த மக்களுக்கு ஒரு நிலையான நிம்மதியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு வருகின்றோம். ஆனால் இந்த நாட்டிலே மீண்டும் நன்மை வரக்கூடாது, மீண்டும் அமைதி திரும்பக்கூடாது, ஒருவர் அடிபட்டு வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றும் பலர் விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு சிலர்களுக்கு மத்தியிலே அதன் காரணமாகத்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வடக்கு கிழக்கிலே மேற்கொள்ளப்பட்ட கர்த்தாலானது மக்கள் மத்தியிலே அது ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே அந்த கர்த்தாலை மக்கள் நிராகரித்திருந்தார்கள். காரணம், யாழ்ப்பாணம் ஒரு வித்தியாசமான மாவட்டம். வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே
தனியரசுக்காக மக்கள் வாக்கு கொடுத்து இந்த மக்கள் அதற்காக வாக்களித்தவர்கள். அதே யாழ்ப்பாண மக்கள் இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு அமைதி திரும்ப வேண்டும், இந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் 81,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களித்து 3 உறுப்பினரை தந்திருக்கின்றார்கள். அதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த நாடு இந்த புரையோடி போன பிரச்சனையிலிருந்து தீர்ந்து நாங்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே நாங்கள் எங்கள் அரசாங்கத்தின் சார்பாக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றோம். அந்த வாக்குறுதிகள் ஊடாக இந்த நாட்டிலே ஜனநாயகம் மலர வேண்டும், நான் எதிர்பார்க்கின்ற அந்த வளமான நாடு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பல்வேறு இடங்களில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். குறிப்பாக நான் அண்மைய தினம் வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தேன். வெளிநாடுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே மக்கள் பல்லின கலாச்சாரம் கொண்ட மக்கள் அமைதியாக வாழுகின்றார்கள். ஒரு காலத்திலே கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி என பிரிந்திருந்த அந்த நாடு இன்றைக்கு எவ்வளவு அமைதியாகவும் வைத்திய நாடாகவும் காணப்படுகின்றது. பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலே பல்லின மொழிகளை பேசுகின்ற மக்கள் அமைதியாக வாழுகின்றார்கள். ஒரு சிறு தீவிலே நாங்கள் வாழுகின்ற நாங்கள் இன்னும் இந்த இப்படியான பிரச்சனைகளுக்கு நாங்கள் இல்லாதொழித்து நாங்கள் என்னென்ன சொன்னமோ அத்தனையும் நாங்கள் செய்து இந்த நாட்டை நிச்சயமாக மீட்டெடுப்போம். அதேபோன்று எங்களுடைய மக்கள் வெளிநாட்டிலே சந்தித்த பொழுது சிங்களர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் மட்டுமல்ல கூறியிருந்தார்கள், இந்த நீண்ட காலமாக கையெழுத்தப்பட்டிருக்கின்ற காணிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும், நீண்ட காலமாக சிறையிலே வாடுகின்ற கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், காணாமல் போனார்கள் தீர்வு காண வேண்டும் என்பதை கேட்டிருந்தார்கள். நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் அரசாங்கத்தை தீர்க்கப்படும். இங்கே இருக்க அமைச்சர்கள் எங்களுடைய உறுப்பினர் அனைவருமே இதுக்கான பலை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த அரசாங்கத்தை யாரும் தோற்கடிக்க முடியாது. நாங்கள் என்னதை சொன்னமோ அதை செய்துவிட்டுத்தான் இந்த நாட்டிலிருந்து நாங்கள் இல்லாமல் போவோம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ස්තුතියි ඔබතුමන්ට.